வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஒரு சூப்பர் அப்டேட்டோட வந்திருக்கேன். ஐசிசி ரேங்கிங்ஸ் வெளியில விட்டுருக்காங்க. அதுல T20 பொறுத்தவரைக்கும் ஹர்திக் பாண்டியா தான் நம்பர் 1 ஆல்ரவுண்டர். மக்களே, அது மட்டும் இல்லாமல் வனிந்து அசரங்கா ஃப்ரம் ஸ்ரீலங்கா அவரும் அந்த நம்பர் 1 ஸ்பாட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறார் ஹர்திக்கோட சேர்ந்து வித் 222 பாயிண்ட்ஸ். ஸோ ஹர்திக்கை பொறுத்தவரைக்கும் எஸ் கம் ஃப்ரம் 0 to ஹீரோங்க. லாஸ்ட் 6 months வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியும், ஐபிஎல் ஃபியாஸ்கோ நிறைய விஷயங்கள் இருந்தது. மும்பைக்கு கேப்டன் ஆனாரு, அதுக்கு எதிர்ப்பு பயங்கரமா வந்துச்சு. ஸோ ரோஹித் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஐபிஎல் கேப்டன் 5 டிராஃபி வின் பண்ணியிருக்காரு. அவரை தூக்கிட்டு ஹர்திக் எப்படியா நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியாவை எல்லாம் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எண்ட் ஆஃப் தி டே இது வந்து மும்பை மேனேஜ்மெண்ட் தான் எல்லாமே டிசைட் பண்ணுது. அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மறந்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அபியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கப் வின்னரா வந்து அமைஞ்சிருக்காரு. சும்மா ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணல மக்களே. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா குரூஷியலா அமைஞ்சது. அது பேட்டிங்கா இருக்கட்டும் இல்ல பவுலிங்கா இருக்கட்டும். ஸோ ஹர்திக் பாண்டியா அவரோட வேல்யூவை காமிச்சிட்டாரு. இட்ஸ் a great example for everyone. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி முன்னாடி வரலான்றதான் ஹர்திக் பாண்டியா காமிச்சிருக்காரு. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.